பொதுமக்களை வந்து இன்னைக்கு வரலையும் ஒரு கட்சிம்பாங்க, பூத்துக்கு போய் மாத்தி போடுவாங்க. அதுதான் பொதுமக்களோட பவர். கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க, வீடு வாடகை வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும்ல இது. பொதுமக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன குறை, அவங்க என்ன பண்றாங்க, எங்க ஏழைகள் இருக்காங்க, அவங்க திருப்தி என்ன, இதுதான் ஃபாலோ பண்ணணும். இப்போ 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, இருக்கப்பட்டவங்க நிறைய பேர் வாங்குறாங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு கிடைக்கல சில பேருக்கு. சரிங்களா? கார் வச்சிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் போயிட்டு இருக்கு. இல்லாதப்பட்ட வாடகை வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணம் போய் சேரல. திட்டங்கள் வந்து ஏழை மக்களுக்கு மட்டும்தான் போகணுமே தவிர இருக்கப்பட்டவங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாதப்பட்ட ஏழை மக்கள் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு போறப்ப அது நியாயமா இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லாதப்பட்டவங்கள பயனடைறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுல இந்த திட்டங்கள் வந்து இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாதப்பட்ட ஏழை மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க, வீடு வாடகை வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும்ல இது. அதனால இது ஆதரிக்க வேண்டிய விஷயம் தான் இது. என்னோட விழிப்புணர்வு வந்து ஏடிஎம்கே திமுக 2 கட்சி தான் இருக்கு. 2 கட்சி மாத்து கட்சி வரணும் எவ்வளவு பேர் வர்றாங்க, வந்தாலும் அவங்க 2 பேரும் தான் குறை சொல்றாங்க ஒழிஞ்சு பொதுமக்களை பத்தி யாரும் நினைக்கிறதே கிடையாது. பொதுமக்கள் யாரும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் முன்னுக்கு வர முடியும். 2 கட்சியுமே பேசக்கூடாது. பத்தி தனியா வர்றாங்கன்னா அவங்க சூழ்நிலையும் பொதுமக்கள் சூழ்நிலை தான் பார்க்கணும். போனதை விட்டுறணும். அடுத்த தலைமுறை வருதுன்னா பொதுமக்களையும் அவங்களோட தலைமுறையும் பார்த்து கட்சியில எதனா பேசினாங்கன்னாக்கா மாற்றுறது வரும். திரும்பி திரும்பி ஒரே கூட்ட குழப்பிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தா மாற்றுதல் வராது. மாற்றுதல வந்து வர்றவங்க அவங்க ஃபர்ஸ்ட் மாறணும். அவங்க மாதிரி பொதுமக்களை என்ன சேவை அதை தான் செய்யணும். அவங்க இதை பண்ணாங்க இதை பண்ண சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொன்னாங்கன்னா அவங்களும் அவங்கள மாதிரி தான் ஏற்படுவாங்க. ஏற்கனவே அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப ஒரு பவுன் நகை கொடுத்தாங்கல்ல, எடப்பாடி கொடுத்தாருல, அது கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எத்தனையோ பெண்ணுகள் கல்யாணம் பண்றதுக்கு நகை இல்லாம கஷ்டப்படுறாங்க, இதை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அது இயலாவ கரூர்ல வந்து விஜய் வந்து தொடங்கினார் மாநாடுன்னு. தொடங்கும்போது என்ன சொன்னாரு, எந்த கட்சியை பத்தி பேச வேண்டாம், நம்ம மக்கள் நோக்கி போகணும்னு தான் முதல் படி எடுத்து வச்சாரு. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை தமிழ்நாட்டுக்கு. அது டிவிக்கு விஜய் வர்றதுனால, விஜய் வர்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. அது அவர் சொன்ன திட்டங்களும் ஒன்றும் தப்பு இல்லை. அது ஏழை மக்களுக்கு போய் சேரணும், இருக்கப்பட்டவங்களுக்கு சேர வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்போ 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, இருக்கப்பட்டவங்க நிறைய பேர் வாங்குறாங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு கிடைக்கல சில பேருக்கு. சரிங்களா? கார் வச்சிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் போயிட்டு இருக்கு. இல்லாதப்பட்ட வாடகை வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணம் போய் சேரல. திட்டங்கள் வந்து ஏழை மக்களுக்கு மட்டும்தான் போகணுமே தவிர இருக்கப்பட்டவங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? அவர் சொல்ற திட்டம்லாம் நிறைய இருக்கு, எல்லாம் எங்க சொன்ன திட்டம் தான். பொதுமக்கள் என்ன பண்றாங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. யாராவது இருந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் சரிதான். பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை ஃபர்ஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் இப்போ நடுத்தர மக்கள் என்ன பண்றோம், நாங்கள் டீசல் போட்டால் நாங்கள் வண்டி ஓட்ட முடியும், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆட்டோ போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கட்சி வந்தாலும் பொதுமக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன குறை, அவங்க என்ன பண்றாங்க, எங்க ஏழைகள் இருக்காங்க, அவங்க திருப்தி என்ன, இதுதான் ஃபாலோ பண்ணணும். அவன் இதை செய்யறான், அவன் இதை செய்யறான், இதை தான் சொல்றாங்களே வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பொதுநலத்துக்கு வந்துட்டாலே பழசல் நோண்டி ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய பேரை ஃபெயில் அடிப்பாங்க. இது நடைமுறை வாழ்க்கை. ஆக என்னன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், பொதுமக்கள் என்ன செய்யலாம், அதை பற்றி நான் யோசிக்கணும். நான் கரெக்டாக இருந்தால் பொதுமக்கள் திருத்த முடியும். நான் ஒரு ஐயக்கனாக இருந்தால் பொதுமக்கள் திருத்த பண்ண முடியும். ஆக நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம யோக்கியமாக இருக்கணும். பொதுமக்கள் வந்து சாதனை பண்ணுறது இல்லை, அவங்கள யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. புரியுதா? பொதுமக்களை வந்து இன்னைக்கு வரலையும் ஒரு கட்சிம்பாங்க, பூத்துக்கு போய் மாற்றி போடுவாங்க. அதுதான் பொதுமக்களோட பவர். இந்த பவரை எந்த கட்சியாலும் புரிஞ்சிக்க முடியாது. இது அடிப்படை காரணம். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க தான் மக்களை மாத்துறதுக்கு என்ன வழியோ அதை செய்யலாம். இல்லை பேசுறோம், பொதுமக்கள் என்ன குறையோ அதை கண்டு அதுக்காக வரணும். பொதுமக்களை பிரச்சனை பேசணும். அவங்களோட தனிப்பட்ட விஷயமோ மற்ற கட்சி விஷயமோ எதுவும் பேசக்கூடாது. அன்றாட என்ன உழைக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கை என்ன புரிஞ்சுட்டு ஒரு தலைவன் வராமருங்க, அவன் தான் உண்மையான தலைவன். அதை பற்றி வேற எந்த கட்சியும் பேசக்கூடாது. அது செயல்படாது. ஏற்கனவே சொன்னவங்களே யார் செயல்படுத்துறாங்க? 50 வருஷமா இருக்க கட்சி திமுக அதிமுக சொல்லிட்டு தான் இருக்காங்க. 100% சொன்னாங்கன்னாக்கா அவங்க 3% தான் செய்வாங்க. இது இயற்கையா உள்ளது. இது மக்கள் என்ன பண்ணுது பார்த்துட்டு
ஆஹா ஆகான்னு 500 வாங்குதா 200 வாங்கிக்கிட்டு அவங்க என்ன செய்வோம் அதான் செய்வாங்க.